எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். அது என்னன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணணும். அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணி ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா நிறையா திங்கிங் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஆனால் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் ஸோ அது ரொம்ப ஒரு நம்ம வந்து பே பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஸோ நான் இதெல்லாம் பண்ணாமல் ஒரு டோட்டலி ஃப்ரீயாக உங்களுக்கு ஒரு வெப்சைட்டும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். அதுவும் அட்ராக்டிவான டெம்ப்ளேட்டும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சூப்பராக இருக்கும்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட்டை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக கிரியேட் பண்ணி ஸோ அந்த வெப்சைட்டுக்கான ஒரு டெம்ப்ளேட்டையும் நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அட்டாச் பண்ணலாம். ஸோ இந்த அட்டாச் பண்ணுற மூலிமா இன்னும் நம்ம வந்து அதிகப்படியான ஏர்னிங்ஸ் வந்து இதில் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். அதே மாதிரி வெப்சைட் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும், அதை எப்படி வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ப்ராசஸையும் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து கிடைச்ச வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன வெப்சைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோலா அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மூலிமா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டோட்டலி ஃப்ரீ தான். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ஐக்கன் இருக்கும். சைன் அப் அண்ட் லாகின் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைன் அப் பேஜுக்கு வந்து போகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், உங்களோட இமெயில் ஐடி, தென் உங்களுடைய பாஸ்வேர்ட், இந்த மூணுத்தையும் நீங்கள் என்டர் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய ஐ அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிட்டு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா வெரிஃபை வந்து இருக்கும். ஸோ அந்த கேப்சா வெரிஃபைங் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். ஸோ உங்களோட அக்கௌண்ட் கிரியேட்டுக்கு அப்புறம் உங்களுடைய டெம்ப்ளேட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வந்து இருக்கும், நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வெப்சைட்டுக்கு தேவையான எப்படி நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ எல்லாமே டோட்டலி ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைன் அப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வந்து பிடிச்சிருக்கோ அந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிவிட்டு வியூ டீட்டெயில்ஸ் ஆர் யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வியூ டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா விவரங்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கலாம். அதாவது அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா விவரங்களை படிச்சுக்கலாம். படிச்சுட்டு உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா நீங்கள் அந்த டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பேஜ் போயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ www. அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட நேம், அதாவது உங்களுடைய வெப்சைட்டுக்கான ஒரு நேமை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்க. சூஸ் பண்ணது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா yola.com தான் வரும். உங்களுக்கு .com வராது. ஏன்னா இது நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணுறீங்க. பே பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா .com அப்படிங்கிறது யூஸ் பண்ண முடியும். ஆனால் இவங்க வந்து ஃப்ரீயாக கொடுக்கறனால அவங்களுடைய அந்த ஒரு பிராண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து இல்லை. நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதில் உங்களோட வெப்சைட் எந்த மாதிரி கேட்டகரி வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இருக்கக்கூடிய ப்ராசஸ். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறது தான் வேலை. ஸோ ரொம்ப ஸ்பீடாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் இந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ட்ரஸ்டான ஒரு இது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய வந்து பே பண்ணுறாங்க. ஸோ பட் எனக்கு வந்து இனிஷியலாக வந்து இந்த அமௌண்ட் வந்து செலவு பண்ண வேணாம், நான் வந்து ஒரு ஃப்ரீயாக ஃபஸ்ட்டு ஒரு கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து யூஸாக இருக்கும். ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடிய சோர்ஸஸை யூஸ் பண்ணி நீங்கள் அதில் வந்து வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி அதெல்லாம் ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பே பண்ணி நீங்கள் ஒரு வெப்சைட் ரன் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். ஸோ இந்த வீடியோக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட போகிறேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் தான். ஏர்னிங் அப்ளிகேஷன் ஒரு ஏர்னிங் சைட்டு. ஸோ இது மூலிமா நீங்கள் ஏகப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டு. ஸோ அதை வச்சுக்கிட்டு இந்த வெப்சைட்டை நம்மளுடைய வெப்சைட்ஸ் வந்து யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட இன்கம்மை இன்னும் அதிகமாக ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோ வந்து போட போகிறேன். ஸோ அந்த வெப்சைட்கான ஒரு ரிவ்யூவும் தென் ஒரு ஐடியா வந்து நான் வந்து கடைசியில் வந்து கொடுப்பேன். ஸோ நான் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஐ பட்டன் உங்களுக்கு வந்து தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ண முடியல அப்படின்னா
கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எப்படி வந்து ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் அது வந்து எப்படி வந்து ஏர்ன் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ மிஸ் பண்ணாம அந்த வீடியோவும் பாருங்க, இந்த வீடியோ தொடர்ந்து. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே வீடியோ கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நம்மளுடைய டெக்னிக்கல் மோட்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கலாம், மிஸ் பண்ணாம இருங்க. உங்களிடம் நான் உங்க ஜெராஸ். நன்றி, வணக்கம்.